வணக்கம் நண்பர்களே, இது மைக் பைசன். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து நான் நாகர்கோவிலிருந்து திருச்செந்தூர் பாதைக்கு, அதாவது ஒவரி, மணப்பாடு, பெரியதாள, திருச்செந்தூர் இந்த பாதைக்கு தூத்துக்குடிக்கு வந்தேன். அதுவும் இரவு பொழுதில் வந்தேன். இந்த ரூட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 4 கிடையாது, நார்மலான ஒரு சிங்கிள் வே தான். இந்த பகுதியில் பகலில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வண்டிகள் வந்து இயக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இரவு பொழுதில் வரச்சு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. எதனால் கொடூரமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரே வரக்கூடிய நிறைய வாகனங்களில் இன்றைக்கி எல்இடி பல்ப் வந்து பொருத்திருக்கிறாங்க. ஒயிட் கலர் எல்இடி பல்பு அது ஹெட்லைட்டில் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு திருவிழாவில் ஒரு தேர் வர்ற மாதிரியும், பொதுமக்கள் வர்ற வழியில் ஃபுல்லாக விளக்குகள் போட்டு அப்படி ஜெகஜோதியாக இருக்கிற மாதிரியும் வந்து அநேக வாகனங்களில் வந்து அதை வந்து பொருத்தி இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஓட்ட முடியலங்க, சுத்தமாக ஓட்ட முடியல. வண்டியை கொண்டு எங்கேயோ எதிர்த்தாப்பில் விட்டுருவோமோ, இல்லை வந்து லெஃப்ட்டில் இடம் இருக்குதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து அது சிங்கிள் ரோடு தான். ஸோ நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பள்ளமாக தான் இருக்குது. நம்ம எதிர்த்தாப்பில் வண்டி வருது, இது எப்படி நம்ம ஒதுக்க அப்படின்னு சொல்லி இறங்கினோம்னா பள்ளத்தில் இறங்கி நேரம் எங்கேயா வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட வேண்டியிருக்குது. அப்படி இல்லைன்னா எய்த்தாப்பில் வர வண்டி மேலே தான் மோத வேண்டி இருக்குது. அட்லீஸ்ட் எய்த்தாப்பில் வரக்கூடிய வாகனங்களாவது கொஞ்சம் வந்து தயக்கூர்ந்து அந்த டிம் ரைட்டு பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். அதுவும் கிடையாது. நம்ம போட்டு வரதுக்குள்ள எக்ஸ்ட்ரா எல்இடி பல்பு, அது போக டிம் ரைட்டு நாங்கள் பண்ண மாட்டோம், எவன் எப்படினாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த வண்டிகள் வந்து இயக்கிட்டு வந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகர்கோவிலிருந்து அந்த இடிந்தக்கரை இதெல்லாம் தாண்டி ஒவரி வந்து, ஒவரிலேருந்து பெரியதாளம் மணப்பாடு, மணப்பாட்டிலேருந்து ஆலந்தலேருந்து திருச்செந்தூர்லேருந்து ஒவ்வொரு ஊராக தாண்டி தூத்துக்குடி வந்து சேர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய வாகன ஓட்டிகள் இதை வந்து ஒரு புகாராகவே வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன் இப்படி எல்இடி வந்து பல்ப்லாம் வந்து அலோட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து நிறைய இடங்கள்லாம் வந்து ரைட் பண்ணி அந்த எல்இடி பல்பெல்லாம் வந்து அகற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அது பண்ணுறதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. எல்லாம் இது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேறு, அது அதோட கொடூரமாக இருக்குது. வண்டி சுத்தமாக இயக்க முடியல. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து காவல்துறையினர் வந்து இந்த எல்இடி விளக்குகளை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி தான் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கைகளாக இருக்குது. தயவுசெய்து அகற்றுங்க. விபத்தில்லாத ஒரு பயணமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான பல்பில் வந்து நீங்கள் அகற்றிடுங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 வீலரில் ஃபுல்லாக ஒயிட் பல்பு தான், ஒயிட் எல்இடி தான் கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கிறாங்க. புது வண்டி வர்ற வண்டிலாம் பாருங்கள், ஒயிட் கலர் பல்பு தான் போட்டிருக்கிறாங்க. இது பகல்லையும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க மூஞ்சில். அப்படி இருக்குது. பகலில் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டிடலாம்னு வைங்களேன். இரவு பொழுதுலலாம் இந்த 2 வீலரில் இருக்கக்கூடிய ஒயிட் எல்இடி பல்பினால் வந்து அநேக விபத்துகள் நடக்குது. அநேக விபத்துகள் நடப்பதற்கு அது காரணமாக இருக்கின்றது. தயவுசெய்து அதை அகற்றிடுங்க அப்படி சொல்லி தான் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்குமா அரசு? காத்திருந்து பார்ப்போம்.